நேத்தைக்கு உச்சநீதிமன்றத்துல தலைமை நீதிபதி அமர்வுலயே ஒரு முக்கியமான விவாதம் நடந்திருக்கு. இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்த மிக முக்கியமான சட்டம், அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன் 16 எப்படி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தேர்தலுக்கே ஆபத்தானது அப்படின்னு நேத்தைக்கு கோர்ட்லயே லோக் பரிகார் என்ற அமைப்பினுடைய தலைவர் வெளிப்படையாக உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டு இருக்கிறார். உச்சநீதிமன்றம் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பொதுநல வழக்கை விசாரிப்பதாக சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள். ஏன் இதற்காக மோடி அரசாங்கம் எதிர்க்கட்சியை பொருட்படுத்தாமல் ஒரு சட்டத்தை இரவோடு இரவாக கொண்டு வந்தார்கள்? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன? இந்த சட்டத்தை பயன்படுத்தி இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன் 16 எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஆபத்தானது? நேற்று இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் நடந்த விவாதம் என்ன? தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த நோட்டீஸ் இன்னும் எத்தனை நாட்களுக்குள் பதில் சொல்லப்பட வேண்டும்? நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜோயமல் பக்சி இவர்களுடைய பெஞ்சில் ஒரு முக்கியமான விவாதம் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்ல போனா இது ஒரு பொதுநல வழக்கு. இந்த வழக்கை போட்டது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ஜிஓ அமைப்பு, அதனுடைய பேர் லோக் பரிகார். இந்த அமைப்பு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, காலங்காலமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களையும் மீறி இந்த மோடி அரசாங்கம் சில சட்ட திருத்தங்களை கொண்டு செஞ்சிருக்கிறாங்க. அந்த சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய போக்கையே மாத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்று கோர்ட்ல விவாதம் வச்சிருக்கிறார். இந்த பொதுநல வழக்க போட்டார் பாத்தீங்களா, இந்த என்ஜிஓ லோக் பரிகாரனுடைய ஜெனரல் செக்ரட்டரி திரு எஸ் என் சுக்லாவே நேற்று உச்சநீதிமன்றத்துல வாதாடி இருக்கிறார். அவர் வெளிப்படையாக மோடி அரசாங்கம் கொண்டு வந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அந்த சட்டம் குறித்து, அதுல குறிப்பாக செக்ஷன் 16 குறித்து மிக விரிவாகவே நேற்று கோர்ட்ல பேசியிருக்கிறார். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, காலங்காலமாக இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையரை அரசாங்கம் தான் தேர்வு செய்யும். இந்த நடைமுறை இருக்கக்கூடாது. தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு ஒரு பொதுவான அமைப்பு வேணும் அப்படிங்கிறது காலங்காலமாக விவாதமாக இருந்த ஒரு விஷயம். ஏன் தேர்தல் ஆணையருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். ஏன்னா வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்க தான் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வாங்க. ஏதோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் தேர்தல் ஆணையரா வந்து உட்கார போறாரு. அவர் ஆளுங்கட்சிக்கோ மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ ஃபேவரா இருந்துருவாரு, இல்ல ராகுல் காந்தி பிரதமரா இருக்காருன்னு வச்சுங்களேன், இப்ப ராகுல் காந்திக்கு ஆதரவா இருந்துருவாரு. இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு பொது அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று காலங்காலமாக இருந்தது. இந்த பிரச்சனையினுடைய திருப்பம் எப்ப மாறுது அப்படின்னா, 2023 KM ஜோசப் அமர்வுல வந்து ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு கொடுக்கப்படுது. அதாவது 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு. அதுல மூத்த நீதிபதி KM ஜோசப் அவர் தான் வந்து அந்த தீர்ப்பை கொடுக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கு தனி சட்டத்தை இந்த அரசு உடனடியாக ஒரு காலத்துக்குட்பட்டு அதை வரைவு செய்ய வேண்டும். ஒரு மசோதா கொண்டு வந்து சட்டமா நீங்க மாத்தணும். அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடலான ஃபார்மெட்டை அவங்களே உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யணும் அப்படின்னா அதுல 3 பேர் இருக்கணும். ஒன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, 2வது பிரதமர், 3வது எதிர்கட்சி தலைவர். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்திய அரசாங்கத்திலிருந்து பிரதமர், பாராளுமன்றத்திலிருந்து எதிர்கட்சி தலைவர், இந்தியாவினுடைய நீதித்துறையிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இவங்க 3 பேர் இருக்கணும். அப்பதான் அது சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு மாடலை பிக்ஸ் பண்ணி அவர் ஒரு இன்டீரியமாக இடைக்காலமாக ஒரு செட்டப்பை உருவாக்கிட்டு சட்டத்தை உடனே கொண்டு வாங்க அப்படின்னு மோடி அரசாங்கத்தை கேட்கிறாங்க. மோடி அரசாங்கம் ஐயோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதுக்குள்ள இருந்தா நாம பொழப்ப ஓட்ட முடியாது, நமக்கு பிடிச்ச 2 ஐஏஎஸ் ஆபீசர்ஸை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வேலையை பாக்குறாங்க. அடிப்படையில் இப்படி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுக்க வேண்டிய தேவை எங்க வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சில தேர்தல் ஆணையரை 24 மணி நேரத்துல தேர்வு செஞ்சு அப்பாயிண்ட் எல்லாம் பண்ணாங்க. அருண் கோயல் மாதிரியான ஆட்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள திடீர்னு ஒரு புது தேர்தல் ஆணையர் வந்தாரு. அவர் எப்படி வந்தாரு, யாரு வந்து ஒரு சர்ச் கமிட்டி போட்டு அந்த சர்ச் கமிட்டியில எவ்வளவு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் குவாலிஃபைடா இருக்கிறாங்க, அந்த சர்ச் கமிட்டி ஏதாவது பட்டியல் கொடுத்துச்சா, செலெக்ஷன் கமிட்டி அதை சப்மிட் பண்ணிச்சா, செலெக்ஷன் கமிட்டி அதுல இருந்து சூஸ் பண்ணிச்சா, இப்படி எல்லாம் எந்த ஃபார்மாலிட்டியுமே இல்லாம மோடி அரசாங்கம், அமித்ஷா இவங்க 2 பேரும் முடிவெடுத்து அன்னைக்கு இருந்த தேர்தல் ஆணையரை கொண்டு வந்தாங்க. 24 ஹவர்ஸ்ல இது ஒரு பெரிய விமர்சனமாக மாறுது. அதுக்கு பிறகு இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது தான் KM ஜோசப் அவர்கள் இது காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு தீர்வை கண்டுபிடிங்கன்னு சொல்லி மோடி அரசாங்கத்திற்கு அறிவுரை கூறுறாங்க. ஆனா மோடி அரசாங்கம் 2023 அவசரமாக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே எதிர்த்தாங்க. 141 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி பாராளுமன்றத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு அவசரமா அந்த சட்டத்தை அவங்க நிறைவேற்றினாங்க. எந்த சட்டத்தை? தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அந்த முறை இருக்கு பாத்தீங்களா, அந்த முறையை. அதுல ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லிச்சல்ல, தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், அந்த ஃபார்மெட் இல்லாம பிரதமர், அவரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு கேபினெட் அமைச்சர், 3வது எதிர்கட்சி தலைவர். சோ அப்ப இங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கொடுத்திருந்த அந்த அதிகாரம், அந்த பவர்
அந்த இடம் நீக்கப்பட்டு விட்டது. ஏன் ஒரு நீதிபதி தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாதுன்னு இந்த அரசு நினைக்குது, மோடி அரசு நினைக்குது, அமித்ஷா ஏன் நினைக்கிறார், மோடி ஏன் நினைக்கிறார்? இதெல்லாம் ஒரு கேள்வியா வருது இல்லையா? உங்களுக்கு என்ன, நீங்க சர்ச் கமிட்டி போடுங்க, லிஸ்ட்டை கொடுங்க, நீங்க யார் யார் தேர்வு செய்யுங்களோ தேர்வு செய்யுங்க. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் ஒருத்தர் தேர்வு செய்வாரு. எல்லாரும் சேர்த்து பார்ப்போம், யாருக்கு நல்ல ரேங்க் கிடைக்குதோ இல்ல யார் அதிகமா சூஸ் பண்றாங்களோ, யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்குதோ அவங்கள கொண்டு வந்துட்டு போறோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய இடத்தில் இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பதை கண்டு மோடி அரசாங்கம் பயந்து புதிய சட்டத்தை கொண்டு வந்து அவரை நீக்கிவிட்டு தன்னிச்சையாக அரசாங்கமே முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. ஏன் அரசாங்கமே முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு நகராங்கன்னு சொல்றேன்னா, கவர்மெண்ட்ல இருந்து 2 பேரு, பார்லிமெண்ட்ல இருந்து ஒருத்தர். அப்போ இதுல 3ல 2 தான் மெஜாரிட்டி, மோடியும் அமித்ஷாவும். இல்ல மோடி யாரையாவது ஒரு கேபினெட் அமைச்சர் கொண்டு வர, இல்ல அமித்ஷா யாரையாவது ஒரு கேபினெட் அமைச்சர் கொண்டு வர, எப்படி இருந்தாலும் 3ல 2:1 அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங். வேற வழியே கிடையாது. மோடி பேச்ச மற்ற கேபினெட் மினிஸ்டர்ஸ் தட்டவே மாட்டாங்க. ஸோ அப்போ இது முழுக்க முழுக்க மோனோபொலியான ஒரு விஷயம். எவனையும் நான் கேட்க மாட்டேன், நானே ஒரு முடிவு எடுப்பேன், அதுக்கேற்ற மாதிரி சட்டத்தை கொண்டு வருவேன். இப்படி இவங்க மாத்திக்கிட்டாங்க இந்த சட்டத்தை. இந்த சட்டம் மாற்றப்பட்டதால் ஏற்பட்ட பஞ்சாயத்து தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கட்டும், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 2 தேர்தல் ஆணையராக இருக்கட்டும், எல்லாரும் இப்படிதான் சூஸ் பண்ணாங்க. ஸோ இது காலங்காலமாக ஒரு விவாதமா இருந்துச்சு. இதுல முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன் என்னன்னா, செக்ஷன் 16 இவங்க மாத்துறாங்க. செக்ஷன் 16 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தேர்தல் ஆணையரின் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் வரும் பட்சத்தில் அந்த தேர்தல் ஆணையர் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாது. எப்ப அவர் தேர்தல் ஆணையராக இருக்கும் காலகட்டத்திலும் சரி, அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகும் சரி, அவர் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாத அளவுக்கான ஒரு இம்யூனிட்டியை இந்த சட்டம் கொடுத்திருக்கிறது. நேத்தைக்கு எஸ்கே சுக்லா, அதாவது இந்த பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டாரு பாத்தீங்களா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னாடி வைத்த வாதம் இதுதான். செக்ஷன் 16 படிச்சு பாருங்க. Notwithstanding anything contained in any of other law for the time being in one force, no court shall entertain or continue any civil or criminal proceeding against any person who is or who was a chief election commissioner or an election commissioner for any act, thing or word committed, done or spoken by him when or in the course of acting or purporting to act in the discharge of his அபிஷியல் டியூட்டி ஆர் ஃபங்க்ஷன். இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எந்த கோர்ட்டுக்கும் தேர்தல் ஆணையர், அவர் ஒரு தேர்தல் ஆணையர் மட்டும் கிடையாது, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் அதர் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ், இவங்க பதவியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க மேல ஏதாவது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அல்லது சிவில் ப்ரொசீடிங்ஸ் எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அதுல முக்கியமான விஷயம், ஹூ இஸ் ஆர் வாஸ், அவர் தேர்தல் ஆணையராக இருக்கும்போதும் சரி, அந்த தேர்தல் ஆணையர் பதவி விட்டு போனதற்கு பிறகும் சரி, டில் டெத்து, அவர் சாகர வரைக்கும் அவர் தொடவே முடியாது. அவருடைய ஃபங்க்ஷன்ஸ், அவருடைய வேலை நிமித்தமாக அவர் கொண்டு வந்த பல விஷயங்களா இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயங்கள். ஸோ தேர்தல் ஆணையராக இருக்கும்போது அவர் போட்ட சட்டங்களா இருக்கட்டும், அவர் போட்ட திட்டங்களா இருக்கும், அவர் நடத்தின தேர்தலா இருக்கட்டும், அவர் மாத்தின எலெக்ஷன் ரூல்ஸா இருக்கட்டும், இதை மையமாக வச்சு அவர் என்கொயரி கூட பண்ண முடியாது, அவர் கைது பண்ண முடியாது, கோர்ட்டே கொண்டு வர முடியாது. ஏன், எதுக்கு ஒரு தேர்தல் ஆணையருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து? இந்தியாவினுடைய கவர்னருக்கோ, இந்தியாவினுடைய ஜட்ஜுக்கோ, இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கோ இந்த அதிகாரம் கிடையாது. அப்ப இந்த அதிகாரம் ஏன் ஒரு தேர்தல் ஆணையருக்கு இவ்வளவு தூரம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஒண்ணுமே இல்லை. இந்த ஞானேஷ்குமார் அவர்கள் தேர்தல் ஆணையரா வந்ததுக்கு பிறகு தேர்தல் நடத்தை விதிகளை செக்ஷன் 93 மாத்தினார். 93ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனேயே எனக்கு அந்த தேர்தலில் சந்தேகம் இருக்கு, கவுண்டிங்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நான் சிசிடிவி காட்சிகளையோ இல்ல அந்த பூத் இருக்கு பாத்தீங்களா, தேர்தல் நடந்த அந்த பூத்துல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சோ அதை எடுத்து திரும்பவும் செக் பண்ணலாம். எனக்கு அது உரிமை இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய அனைத்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸையும் எடுத்து திரும்பவும் ஒரு முறை செக் பண்ணுவதற்கு ஒரு குடிமகனாக எனக்கு அதிகாரம் இருந்துச்சு. நான் கோர்ட்டுக்கு போகலாம், அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜு கிட்ட பேசலாம், முறையிடலாம். சார், எங்க ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்ல நான் தான் சார் வந்திருக்கணும், வேற ஒருத்தன் வந்துட்டான் சார், எனக்கு சந்தேகமா இருக்கு சார். இதே மாதிரி வழக்கு ஒரு உயர்நீதிமன்றத்தில் வந்து உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த இவிஎம் மிஷினை தூக்கி கொண்டு அந்த கோர்ட்லயே வச்சு திரும்பவும் ஓட்டை திருப்பி எண்ணாங்க. அப்படி எண்ணப்படும் போது ஏற்கனவே தோத்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணாங்க இல்லையா, அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. ஜெயிச்சு அவர் தோத்து போயிட்டாரு. இது இந்தியாவினுடைய நீதிமன்றத்திலேயே நடந்த சம்பவம். இது பொய்யல்ல, கட்டுக்கதை அல்ல. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் மால் பிராக்டிஸ் நடக்குது அப்படிங்கிறது வெளிப்படையா உண்மை. இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா, சண்டிகர் தேர்தலில் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை தாண்டி சீட்டில், அதாவது மேயர் தேர்தலில் சீட்லயே வந்து எழுதி எழுதி மாத்தினாரு தேர்தல் ஆணையர், தேர்தல் அதிகாரி. அந்த தேர்தல் அதிகாரி குறித்தான சிசிடிவி காட்சி வெளியே வந்து பரபரப்பை ஏற்படுத்தி உச்ச நீதிமன்றமே அந்த
சண்டிகர் தேர்தலுடைய ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணாங்க. இந்தியாவில் அப்படி நடந்ததே கிடையாது. ஒரு தேர்தல் ரிசல்ட்டை நீதிமன்றம் டிக்ளேர் பண்ணி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. சண்டிகர் மேயர் தேர்தல் அப்படிதான் டிக்ளேர் பண்ணாங்க. ஏன்னா அவர் பண்ணது ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, ஃப்ராடு பண்ண அந்த தேர்தல் அதிகாரியின் மீது இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அவரை கைது பண்ணி ஜெயில போட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, தேர்தல் அதிகாரிங்கிறவர் நம்மள மாதிரி சாதாரணமாக ஐஏஎஸ் படிச்சுட்டு மேலே போகக்கூடியவர் தான். அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. எங்கேயோ மேல இருந்து பூமிக்கு எல்லாம் இறங்கி வரல. ஒரு சாதாரண மனுஷன் படிச்சு பாஸ் பண்ணிட்டு ஐஏஎஸ் ஆகிறான். ஏதாவது ஒரு கட்சிக்கு சாதகமான ஆளா கூட இருக்கலாம். என்ன வேணாலும் தப்பு செய்யலாம். ஞானேஷ்குமார் வந்ததுக்கு பிறகு செக்ஷன் 93 மாத்தினாரு. எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ நம்ம யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அவர் ஒரு சட்டத்தை மாத்தினாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, செக்ஷன் 19(3) எலெக்ஷன் ரூல்ஸ்ல. அவர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இவிஎம் மிஷினோ இல்லை சிசிடிவி காட்சிகளோ இதையெல்லாம் நீ ஆக்சஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸை 45 நாள் தான் வச்சிருப்பான், அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சட்டத்தை மாத்திட்டார். இவர் இந்த சட்டத்தை மாத்தினது தப்பு, இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு, இதுக்கு ஞானேஷ்குமார் பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு போய் நம்ம கேஸ் போட்டாலும் அவரை கைது பண்ண முடியாது. இல்லை இப்போ அவர் மேல வழக்கு போட்டு அவரை நீக்கணும் அப்படின்னு சொன்னாலும், நீதிமன்றம் சொன்னாலும் அவரை நீக்க முடியாது. ஏன்னா இவரை நீக்கிறதுக்கு தனி ப்ராசஸே இருக்கு. எப்படி ஜட்ஜை இம்பீச் பண்ற மாதிரி இவரையும் இம்பீச்மெண்ட் மாதிரி தான் பண்ணணும். பாராளுமன்றத்தில் போய் இந்த தேர்தல் ஆணையரை பத்தி பேசி லோக்சபால 100 பேர் ஆதரவு தரணும், ராஜ்யசபால 50 பேர் ஆதரவு தரணும். அதுக்கப்புறம் இந்த ஆதரவெல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு கடிதம் யார்கிட்ட கொடுக்கணும்? இது கிடைக்கிறதுக்கே கடிதத்தை சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும். இதெல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு திருப்பி சபாநாயகர்கிட்ட கொடுக்கப்படும். சபாநாயகர் கமிட்டி அமைப்பாரு, கமிட்டி என்கொயரி பண்ணும், என்கொயரி ரிப்போர்ட்டை திருப்பி பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து விவாதம் நடத்தி அந்த விவாதத்துக்கு பிறகு கிளீன் மெஜாரிட்டி காமிக்கணும் பாராளுமன்றத்தில். அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையர் நீக்கப்படும். என்னையா அது, ஒரு தேர்தல் ஆணையரை நீக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய அக்க போறா? அவர் அப்பாயின்ட் பண்றதுக்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நினைச்சா அப்பாயின்ட் பண்ணிடலாம். ஆனா அவரை நீக்கணும் அப்படின்னா எதிர்கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாராளுமன்றத்தில் போய் உட்கார்ந்து கிளீன் மெஜாரிட்டி காமிச்சு அதுக்கப்புறம் தான் நீக்க முடியும். ஏன் எதுக்கு இவ்வளவு ப்ராசஸ்? அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னா கூட கோர்ட் விசாரிக்க முடியாது. இவ்வளவு பெரிய இம்யூனிட்டியை செக்ஷன் 19 அல்லது கிளாஸ் 19ல ஏன் நீங்க கொடுத்தீங்க? இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் நேற்றுக்கு கோர்ட்ல வழக்கு போட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்திற்கு இது குறித்து உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வெளிப்படையாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். மோடி அரசாங்கம் கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தத்தில் ஏதாவது திருத்தத்தை திரும்பவும் உச்சநீதிமன்றம் செய்ய சொல்லி பரிந்துரைக்கதா என்று. அப்படி பரிந்துரைத்தால் மட்டும்தான் இந்தியாவினுடைய தேர்தல் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபேரா இருக்கும், மக்கள் நம்புவாங்க. நேற்றுக்கு கோர்ட்ல பேசும்போது கூட இந்த வழக்கு போட்ட அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, லோக் பரிகார், அந்த அமைப்பினுடைய தலைவர் எஸ்.என். சுக்லா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது டேமேஜ் டு த ப்ராசஸ் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ இந்த ப்ரொவிஷன்ஸை ஏன் கொடுத்தீங்க, எதுக்கு கொடுத்தீங்க, இந்த ப்ரொவிஷன்ஸ் முதல்ல ஒரு தேர்தல் ஆணையருக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். உச்சநீதிமன்றம் இப்பதான் நோட்டீஸ் அனுப்பிச்சு தேர்தல் ஆணையரை கேட்கிறாங்க. இது விசாரணைக்கு வரும்போது இந்த செக்ஷன் 16 நீக்கப்படுமா என்று எதிர்பார்ப்போம்.